நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். நம்ம ஒரு முந்தானேத்து பேசின நேர்காணல்லே நீங்க சொல்லியிருப்பீங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு வர போறாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ல முக்கியமா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுத்துட்டு அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எடுத்துட்டு வர போறாங்கன்ட்டு. இப்போ நாளைக்கு அந்த ஸ்கீமை அமல்படுத்த போறாங்க 11 மணி அளவில். அந்த ஸ்கீம்ல என்னென்னலாம் இருக்கு சார்? என்னென்னலாம் இவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்? இதெல்லாம் எதெல்லாம் தேவையில்லாத மாதிரி இருக்கும் சார்? அதாவது நல்ல கேள்விமா. அரசு ஊழியர்கள் அப்படின்றவங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடும். கார்ல் மார்க்ஸ் சொல்வார், அரசு என்பது முற்றி உதிரும் அப்படின்வார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுடைய பதவிகள் எல்லாத்தையுமே இப்போ ஒருத்தர் ரிட்டையர் ஆனார்னா அந்த பதவியை ரொப்புறதே கிடையாது. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரைஸ் அந்த சேரையை தூக்கிட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு பதவி இருந்ததாக தானே நீங்கள் வேலை கேட்பீங்க. அதனால் அந்த சேரையை தூக்கி கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணி முழுக்க அதை கொண்டு போயிடுறாங்க. இப்போது இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா ஏடிஎம்கே. இந்த ஏடிஎம்கே எடப்பாடி கிட்ட அரசு ஊழியர்கள் போய் கேட்டாங்கன்னா, எடப்பாடி ஆட்சி காலத்தில் நீங்கள் எனக்கா ஓட்டு போட்டீங்க, உங்கள் தயவுலையா நான் ஆட்சிக்கு வந்தேன் இல்லையே, நீங்கள் எங்ககிட்ட பென்ஷன் அது இது பெனிஃபிட்டு இதெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு ஓப்பனாகவே எடப்பாடி அடிச்சிடுவார். ஆனால் இந்த அரசு ஊழியர்களோட ஸ்ட்ரென்த், இப்போ இடைநிலை ஆசிரியர்கள்னு ஒரு டீம் இந்த ஒரு சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய போராட்டம். திடீர்னு பீச் ரோட பண்ணுறாங்க, ஆக்குபை பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டம் போகுது. தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் அவங்களுடைய போராட்டம் எந்தெந்த ஃபார்மில் போகுதுன்னே தெரியாது. திடீர்னு கலைஞர் சமாதிக்குள்ளே போகிறாங்க, திடீர்னு கடலுக்குள்ளே போகிறாங்க, திடீர்னு அதிகாரிகள் வீடுகளுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய போராட்டம் 2 மண்டலங்கள் சென்னையில் அதை தனியார் மயப்படுத்திட்டாங்க. இவங்களுக்கு வேலை இல்லை, அதுக்காக நடக்கக்கூடிய போராட்டம். அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. இந்த போராட்டங்கள் எல்லாமே அரசு ஊழியர்கள் இந்த அரசுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஏடிஎம்கே பிஜேபி எல்லாமே பரப்புகிறாங்க. திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இந்த போராட்டத்தை ஹெட் பண்ணுதுங்க. குறிப்பாக சிபிஎம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் டிஎன்ஜிஏ, அது இல்லாமல் அவங்க ஜாயிண்ட்டாக ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஜாயிண்ட் ஃபெடரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாக்டோ ஜியோ 2017 ஜெயலலிதா இதே மாதிரி அரசு ஊழியர் போராடும்போது எஸ்மா டிஸ்மா இதெல்லாம் வச்சு 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை பணியை விட்டே நீக்கினாங்க. இது மாதிரிலாம் ஒரு பெரிய போராட்டம்லாம் சந்திச்சிருக்காங்க. இந்த அரசு ஊழியர்களில் பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன், இந்த கடைசி மாதம் எவ்வளோ வாங்கினீங்களோ அதில் பாதி பென்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம். இதுதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வாங்குறவங்க மட்டும் தமிழ்நாட்டில் 7.5 லட்சம் குடும்பம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1,40,000 பேர் கிட்டத்தட்ட அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வாங்கக்கூடிய அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் கையெழுத்து போட்டவங்க இருக்கிறாங்க. இப்போ ரிட்டையர் ஆன ஒரு 48,000 பேர் அவுட். அவங்களுக்கு எந்த ஸ்கீமும் கிடையாது. பென்ஷன் ஸ்கீமு, பென்ஷன் பெனிஃபிட் ஸ்கீமும் அவங்களுக்கு கிடையாது. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 4 மாநிலங்கள் அதுக்காக கையெழுத்து போட்டாங்க. புதுசாக நாங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க கையெழுத்து போட்டவங்க சத்தீஸ்கர், ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா. இவங்க எல்லாமே பிஎஃப்ஆர்டி அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போயிடுறாங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பென்ஷன் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க டெபாசிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம். தமிழ்நாடு அந்த பிஎஃப்ஆர்டிக்குள்ளே போகவே இல்லை. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை மறுபடியும் ரினியூவல் பண்ணுறதுல
ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இவங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். உண்மையான ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வந்து இவங்க எந்த கான்ட்ரிபியூஷனும் கொடுக்க வேணாம். ஜிபிஎஃப்னு ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒன்றில் இவங்க வந்து பணத்தை போடுவாங்க. அந்த பணத்தை இவங்களே எடுத்துப்பாங்க. லோன் போட்டு ஜிபிஎஃப் லோன் போட்டு இவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய பென்ஷன் ஸ்கீம் தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பழைய டீம் எல்லாமே அரசு ஊழியர்கள் வந்து இப்படி போராடுறாங்க அப்படி போராடுறாங்க. உதாரணத்துக்கு இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்ட தன்மையை நம்ம பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு ஒரு சம்பளம், அது வந்து பே கமிஷன் ரிவ்யூவில் வரும். பர்டிகுலர் டேட்டுக்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு ஒரு சம்பளம், அது வந்து உங்களால் மாற்றவே முடியாது. அதுக்கு எதிராக கோர்ட்டு தீர்ப்புகளும் இருக்குது. அந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு முன்னாடி பின்னாடின்றது மாதிரி எப்படி சம்பளம் கொடுக்கணும்னு கோர்ட்டு தீர்ப்புகளில் இருக்காது. இப்போ மாற்றவே முடியாது. அந்த மாதிரி அப்படி நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்களுக்கு பென்ஷனும் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டும் கிடையாது. அதெல்லாமே வந்து கார்ப்பரேஷன் கண்ட்ரோலில் வரக்கூடியது. கவர்மெண்ட் வந்து இதுக்கு நான் காசு கொடுக்கணுமா, நீயே வந்து உன் ஃபண்டில் மேனேஜ் பண்ணு அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோட பொசிஷன். இப்போது நாளைக்கு வரக்கூடிய அறிவிப்பு என்பது எதிர்பார்க்கறது இவங்க என்னென்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து திரும்பவும் வரும். பட் அதில் வந்து மைனர் சேஞ்சஸ் இருக்கும். எம்ப்ளாயியுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு 10% அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அளவில் இருக்கும். இப்போது ஏற்கனவே அந்த மத்திய அரசோட நிதிக்குள்ளே இவங்க போகல. தமிழ்நாடு வந்து அதில் எக்ஸ்க்ளூடாக இருக்குது. அந்த ஃபண்டெல்லாம் வந்து இவங்க எல்ஐசியில் முதலீடு பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஆடிட் அவங்க வந்து சிஏஜி அவங்க வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் இவ்வளோ ஃபண்டை வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒரு குற்றமாகவே சிஏஜி ரிப்போர்ட்டில் நிறைய இடங்களில் அவங்க குறிப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை, அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் போராடி வாங்காமல் ஏடிஎம்கே கவர்மெண்ட்லாம் வந்ததுன்னா அதுக்கிட்டலாம் போராடவே முடியாது. அவங்க சொல்லிடுவாங்க, அரசு ஊழியர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது அப்படின்னு. ஏற்கனவே ஜெயலலிதா வந்து எஸ்மா டெஸ்மா போட்டு 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வந்து வீட்டுக்கு அனுப்புனா ஆட்சி அது. அதனால் அவங்கக்கிட்டலாம் நாங்கள் போராட முடியாது. போராடி வாங்கணுன்னா இந்த கவர்மெண்ட் கிட்ட தான் வாங்கணும்னு. இப்போ இந்த கவர்மெண்ட்டும் வந்து இந்த பழைய பென்ஷன் ஸ்கீமுக்குள்ளே இவங்களை கொண்டு வருவாங்களா, வித் நியூ மாடிஃபிகேஷனோட, புது மாடிஃபிகேஷனோட இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அதில் இருக்கும். பழைய பென்ஷன் ஸ்கீமில் யாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்காது, கவர்மெண்ட் கொடுக்கும். இப்போ வரக்கூடிய பென்ஷன் ஸ்கீமில் வந்து இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால தான் அரசு ஊழியர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏவாவேலுவும் தங்கம் தென்னரசு இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்த மாதிரி, அந்த ரிப்போர்ட்டை வந்து நாளைக்கு நடக்கிற அமைச்சரவை கூட்டத்தில் அரசு பரிசீலித்த மாதிரியும் அது சம்மந்தமாக ஊழியர்கள்கிட்ட பேசின மாதிரியும் நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அரசு ஊழியர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சும். இப்போது நீங்கள் இப்போ இந்த 48,000 பேர் இருக்காங்க, நியூ பென்ஷன் ஸ்கீம்லேயும் வராமல் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லேயும் வராமல் இப்போ ரிட்டையர் ஆகி உக்காந்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் 5 பைசா கிடையாது. 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினவங்க அடுத்த மாதம் 5 பைசா இவங்களுக்கு வருமானம் பென்ஷனாக இல்லைன்னும் போது அவங்க நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து அரசு ஊழியர்களே எடுக்கிறது இல்லை. அந்த அரசு ஊழியர்கள் சேரெல்லாம் காலி பண்ணிட்டு கம்ப்யூட்டரைசேஷனுக்கு போயிட்டீங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து கான்ட்ராக்டு மற்ற விஷயங்களில் வந்து அரசு ஊழியர்களை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மற்றதெல்லாம் கார்ப்பரேஷன். இப்போ இபின்றது அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டுன்றது அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு, தனி கார்ப்பரேஷன் லெவலில் வருது. மற்றபடி எடுக்கக்கூடிய அரசு ஊழியர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்ஷனில் வராங்க. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பழைய பென்ஷன் ஸ்கீம், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆனால் இப்போது ஜாயின்ட் செக்ரட்டரியார் லெவலில் இருக்கவங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் வரும் கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பியூனாக இருக்கிறவங்களுக்கு வந்து 6லேருந்து 7 லட்சம் ரூபாய் வரும்.
கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மேய்க்கணும்னு ஒரு பழமொழி இருக்குது. கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மேய்க்கணுன்ற பழமொழி என்னென்னா, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது வந்து ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு அவங்க நிலம், வீடு, இந்த பெரம்பூர், நம்ம ஏரியாலலாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் நிறைய நிலம் வாங்கி விட்டுருக்கவங்க அரசு ஊழியராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனால் ஒரு பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கம்யூட்டேஷன் வந்து திரும்பவும் வருமானது தெரியல. ஆனால் பென்ஷன் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அரசு ஊழியர்கள் மத்தியில் இருக்குது. இது ஒன்றும் பெரிய பிரேக்கிங்லாம் இல்லை. நாளைக்கு 11 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக வரப்போகுது. அது எப்படி வரப்போகுது, ஏதா வரப்போகுது அப்படின்றது தான். இது எதுக்குன்னா, 6ஆம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்துக்கு வந்து அரசு ஊழியர்கள் தயாராகிருந்தாங்க. எலெக்ஷன் டைமில் ஒரு வேலை நிறுத்தம், அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் போராடுறதுன்றது அரசுக்கு ஒரு பெரிய நிர்பந்தம். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டோட நேச்சரே, டிஎம்கே அப்படின்ற இந்த கவர்மெண்ட்டோட நேச்சரே வந்து அரசு ஊழியர்கள் தான் அதுக்கு பேக் போன். அவங்க தான் வாக்கு சாவடியில் உட்கார போகிறாங்க, இவங்க தான் எலெக்ஷன் நடத்துவாங்க. எலெக்ஷனில் வந்து முறைகேடுகள் யாராவது மற்ற கட்சிகள் பண்ணாங்கன்னா அதை தடுக்கிறதும் இவங்க தான். அது இல்லாமல் தபால் ஓட்டுலேருந்து எல்லா ஓட்டுகளும் இவங்களுடைய வாக்குகள் தான் பெருசாக அங்கே வந்து இதுவாகும். ஸோ இவங்களுடைய தான். இப்போ போலிங் பூத்தில் தான் டிசைட் ஆகுதுன்னும் போது, போலிங் பூத்தில் போலிங் ஆஃபீஸராக உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க வந்து அரசு ஊழியர். அவங்க தான் ஒரு கவர்மெண்ட் மாறுறதையும் மாறாமல் இருக்கிறதையும் அந்த குழந்தை பெற்றுக்கிற அம்மாவோட மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க, ஆயா. அவங்க தான் அந்த குழந்தைய வந்து பக்குவமாக வெளியில் எடுக்கிறவங்க அவங்க தான். அந்த மாதிரி ஆட்கள் தான் அரசு ஊழியர்கள். ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அரசு ஊழியர்கள் வந்து திமுகவுக்கு சாதகமாக முற்போக்காக இருக்கிறவங்க. அவங்க வந்து கம்யூனிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளே அவங்க வர்றவங்க. அப்படின்னும்பொழுது அவங்களுடைய சென்ஸே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அவங்கள வந்து பகைச்சிக்க வேணான்னு சொல்லிட்டு இந்த 4 வருஷமாக இந்த விஷயத்தை ட்ரை பண்ணல. 4 வருஷமாக இந்த கவர்மெண்ட் நினச்சா கொடுத்துருக்கலாம். அதில் முக்கியமான ரோல் வந்து அண்ணன் உதயச்சந்திரன் ஐஏஎஸ். அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசுக்கு செலவு வைக்கக்கூடிய விஷயத்த பண்ண மாட்டார். அவரும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் சேர்ந்து தான் இந்த பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா, 1000 ரூபாய், இதை வந்து பல மாதம் கொடுக்காம நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொடுத்தே ஆகணுன்ற ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனில் தான் அவங்க கொடுத்தாங்க. அது மாதிரி பேருந்துகளில் இலவச பயணம் அதையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த 2 பிரகஸ்பதிகள் தான், பிடிஆரும் உதயச்சந்திரனும் தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மீறி அரசு ஊழியர்களுடைய வலிமையான போராட்டம், அது ஏற்படுத்த போகிற பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான விளைவுகள், இதெல்லாம் வந்து அரசை வந்து கீழறங்க வச்சுருக்கு. ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து பென்ஷன் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது பழைய பென்ஷன் தான் கிடைக்கும், பழைய பென்ஷன் ஸ்கீம் வந்து திரும்ப வரும் அப்படின்றது. ஏன்னா கர்நாடகா, இமாச்சல் பிரதேஷ் மாதிரி இவங்க வந்து மத்திய அரசு நிதி தொகுப்புக்குள்ளே போய் மாட்டலை. அதனால் மத்திய அரசு வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தது. அந்த பென்ஷன் ஸ்கீமில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களில் வெறும் 82,000 பேர் தான் போய் சேர்ந்துருக்காங்க. அந்தளவுக்கு மோடியோட ஒரு ஸ்கீம் வந்து இருந்திருக்கு. அதில் வந்து தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் யாருமே சேரல. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் வெரி ஹை. அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டு பூர்த்தி பண்ணும். இந்த கவர்மெண்ட் இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் வேறு யார்ட்டையும் கேட்க முடியாதுன்றது தான் அரசு ஊழியர்களுடைய நிலையாக இருக்குது. அதனால தான் பழைய பென்ஷன் ஸ்கீம் வரும்னு நேற்றும் நம்ம சொன்னோம். இன்றைக்கும் அதோட டீட்டெயிலுக்குள்ளேருந்து விசாரிச்சுட்டு அதோட டீட்டெயிலுக்குள்ளேருந்து இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறோம். சார், இப்போ இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ தற்காலிகமாக வந்து பென்ஷன் நிறுத்தி வச்சுருப்பாங்கள்ல சார் நிறைய பேருக்கு, அவங்களுக்குமே வந்து இந்த ஸ்கீம் வந்து நல்லது கொடுக்குமா சார்? அது எல்லாமே நாளைக்கு தான் தெரியும். தற்காலிகமாக பென்ஷன் நிறுத்தி இப்போது ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு 48,000 பேர் எந்த பென்ஷன் ஸ்கீம்லேயும் இல்லாமல் ரிட்டையர் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷனே கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகும்? நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து இதில் க்ரியேட் ஆகும், ரைட்டுங்களா? இப்போ இவங்க மட்டும்தானா? போக்குவரத்து தொழிலாளர்கள் அநியாயமாக இருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனால் எந்த பைசாவும் இல்லை. இந்த கம்யூட்டேஷன் சொல்கிறாங்களா, அந்த பைசாவும் இல்லை. இவங்ககிட்டேருந்து பிடிக்கிற பணமும் அவங்களுக்கு கொடுக்கப்படல. அது ஒரு
ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியர்கள் அதில் இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்கும். அவங்களுடைய போராட்டம் பஸ்ஸு ஓட்டுறவங்க, நம்ம ஏறி போகிற பஸ்ஸெல்லாம் ஓட்டுறவங்க அவங்க தான், கண்டக்டர்ஸ். அவங்கெல்லாம் பார்த்தாலே ரொம்ப இதுவாக இருக்கும். இது எல்லாமே வந்து நாளைக்கு வந்து வரக்கூடிய அந்த ஸ்கீமில் தான் அந்த பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்றது தெரியும். சார், எலெக்ஷனுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 3 மந்த்ஸ் தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. அதுக்கிடையே பார்த்தீங்கன்னா திமுக வந்து பெண்கள் மாநாடு நடத்த போகிறாங்க, மதிமுக வந்து நடைப்பயணம் போக போகிறாங்க, மோடி அவர்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் பொங்கலுக்கு வந்து பொங்கல் வைக்க போகிறாரு. அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு கட்சியிலேருந்து ஒரு ஒரு திசையில் ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட எலெக்ஷன் பிளான் வந்து எப்படி சார் இருக்குது? எலெக்ஷன் பிளான் வந்து நிறைய ஏடிஎம்கேக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகலை. ஒரு கூட்டணி கட்சி கூட கிடையாது. பிஜேபி, ஏடிஎம்கே அவ்வளோதான் தெரியுது. பாக்கி எந்த கூட்டணி கட்சியும் ஏடிஎம்கேக்கு வந்த மாதிரி இல்லை. விஜய் வந்து பெண்கள் ஓட்டு என் பக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கறதுனால தொடர்ந்து திமுக வந்து கோவையில் வந்து பெண்கள் மாநாடு நடத்திச்சு. இப்போ மத்திய மண்டலத்தில் வந்து பெண்கள் மாநாடு நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கு. அது கனிமொழியை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க கொண்டு வராங்க. பெண்கள் சக்தி வந்து எங்கள் பக்கம் இருக்குது, நாங்கள் பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்கோம். உரிமை தொகை, இந்த பஸ்ஸில் இலவச பயணம், நான் முதல்வன், இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கான திட்டங்களை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். மாணவர் லெவல்லேருந்து முதியவர்கள் லெவல் வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோன்றது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த முதியவர்களுடைய பென்ஷன் வந்து சரியாக போய் சேரல யாருக்கும். நிறைய பேருக்கு போய் சேரல. அந்த முதுமையில் அதுங்க படுற அந்த பென்ஷனுக்காக அதுங்க படுற போராட்டம் பெரிய போராட்டம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இப்போ கபலீகரம் பண்ணப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால். 125 நாள்னு சொல்லிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க. மகாத்மா காந்தி பேரை எடுத்துகிட்டு இவங்க ஒரு ராம் பேரை வச்சு இவங்க வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீம் எப்படி வரும், எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்? சப்போஸ் அவங்க பண்ணால் கூட அந்த 100 நாள் வேலை திட்டம்ன்றது வந்து லைஃப் லைன். கொரோனா பீரியடில் கூட மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சம்பளம் கொடுத்தது அந்த 100 நாள் வேலை திட்டம் தான். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்? மத்திய அரசு இப்படி பண்ணிருச்சு, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன, நாங்கள் எப்படி பண்ண போகிறோன்றது வந்து மாநில அரசு இன்னும் கிளியராக அதை சொல்லலை. அந்த ஸ்கீம் வந்து இந்த புது ஸ்கீம் வந்தப்புறம் எந்த ஸ்கீமுமே நடைமுறைக்கு இது வரைக்கும் வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களுக்காக இவங்க பண்ணியிருந்தாலும் பெண்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது இவங்க கவர்மெண்ட்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதிமுகவுடைய அந்த நடைப்பயணம் வந்து ஒரு சமுதாய நல்லிணக்க நடைப்பயணமாக அவங்க திருச்சியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் அவங்க மேற்கொள்கிறாங்க. அது ஒரு உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். 82 வயசுலேயும் வைகோ நடக்கிறாருன்னா அது வந்து சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நடைப்பயணம் இல்லை. அதான் முதல்வரே சொன்னார், இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த விழா மேடையிலே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நடைப்பயணத்தோட விஷயங்கள் என்பது இருக்குது. ஸோ பிஜேபி வைக்கிற பொங்கல் வந்து பொங்கல் அது அவியல். அது அவங்க வைக்கிறாங்க. அமித்ஷா வராரு, நயினார். நயினார் நாகேந்திரன் நடத்தின பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல் பயணம் இல்லைன்றதுனால தான் மோடி வரல. மோடி பொங்கல்ல இப்போ வைக்கிறது அமித்ஷா பொங்கல் தான். மோடி அங்கே வரல. அமித்ஷாவோட அவியல். அவர் வந்து கூட்டணி கட்சி வரணும், அது வரணும், இது வரணுன்றதுக்காக விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக வைக்கிறது தான். ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் என்பது பெருசாக இருக்குது. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளே இல்லாத நிலைமையில தான் அவங்க நிலைமை இருக்குது. தாவேகாக்கு புதிய முகங்கள் வந்து வர்றது வந்து ரொம்ப ஒரு வழக்கமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு சார். இப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்தும் அதிமுகல இருந்தும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்களே சார் தாவேகாவை நோக்கி. எதனால? இப்போ காங்கிரஸ்லேருந்து ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தாவேகாவுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறாரு. பிரவீன் சக்கரவர்த்தியை எதிர்த்து செல்வ பெருந்தகை வந்து திமுகவோட அடியாள் மாதிரி பேசுகிறாரு. அதனால் வந்து நான் வந்து கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் அறிக்கை கொடுத்துருக்காரு. இன்டர்ன் இங்கே என்னன்னா காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் வந்து அதிமுகலேருந்தும் காங்கிரஸ்லேருந்தும் நிறைய பேர் வந்து தாவேகாவுக்கு போகிறதா இருக்காங்க. அப்போது விஜய்கிட்ட போய் எல்லோரும் கேட்குறாங்க, இந்த மாதிரி காங்கிரஸ்லேருந்து வராங்க, நீங்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, நம்ம இன்னும் அதை ஒன்றும் இறுதிப்படுத்தலை,
காங்கிரஸோட கூட்டணின்றது பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீடு பக்கத்துலேயே வீடு வாங்கிக்கின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டேப்பை ரிலீஸ் பண்ணவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டில் தான் அவர் ரகசியமாக எல்லாரையும் சந்திப்பார், ரைட்டுங்களா? சவுக்கெல்லாம் போய் அங்கே தான் சந்திப்பார். ஏன்னா கிரீன்வேஸ் ரோட்டில் அவருக்கு ஒரு வீடு இருந்தது முன்னாடி அமைச்சராக இருக்கும்போது. அதுக்கு எதிரில் பிஷப் பேலஸ் அவென்யூவில் ஒரு வீடு, அவரோட பழைய வீடு, அவங்க அப்பா வாங்கி வச்ச வீடு. அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு வீடு வாங்கியிருக்காரு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் வாங்கி கொடுத்தாரான்னு தெரில. அப்போது பிடிஆர், சவுக்கு, பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் வந்து இவர் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்துடுறாரு. இவர் பாலிட்டிக்ஸை ரைட்டா, ஒரு மயிலாடுதுறை பிராமணர். இவர் ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி அங்கே மயிலாப்பூரில் தான் சிவன் கோவில் தெருன்னு ஒரு தெருவில் வீடு இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ரைட்டா. திடீர்னு சொல்லுவார் எங்களெல்லாம் கூப்பிட்டு, 9 ஏடிஎம்கே ஆச்சு, 9 ஏடிஎம்கே மினிஸ்டருக்கு எய்ட்ஸ் அப்படின்றார். நாங்களாம் அப்படியே பார்ப்போம், ரைட்டா. 91, 96 அப்படியே பார்ப்போம், என்னப்பா இவர் வந்து 9 ஏடிஎம்கே மினிஸ்டருக்கு எய்ட்ஸுன்றாரு. அந்த மாதிரி தான் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதே வேலைகள் தான். அப்போது சந்திரலேகா வந்துடும். சந்திரலேகா தான் சுவாமிக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிமுக ஆட்சியில் நடக்கிறதெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலமாக ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி வராரு. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்காவோட காங்கிரஸை வந்து இணைக்கிறேன்றாரு. அப்படின்னும்போது அது இன்னும் ப்ராக்டிக்கலாக வரல. அதனால தான் விஜய் வந்து காங்கிரஸ்லேருந்து இருக்கிறவங்கள கட்சிக்கு வராங்கன்னா சேருங்க அப்படின்னு. இப்போ அவருக்கு வந்து எத்த தின்னா பித்தம் தெளியும்ன்ற ஒரு காலத்தில் தாவேக்கால சேர்றதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அவங்களெல்லாம் சேர்க்கலை அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாரையும் சேர்க்குற டிமாண்டுக்குள்ளே போயிட்டார் விஜய். கரூரை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸோட அழிவு காலம் வந்து சீக்கிரமாக வந்துருச்சு, காங்கிரஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க சார். எதனால் அவங்க அந்த கட்சியிலே இருந்துட்டு அந்த கட்சி மேலே இவ்வளோ பெரிய அலிகேஷனை வைக்கிறாங்க? சசி தரூர் வந்து பிஜேபியோட சேர்ந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அவரை வந்து வெளிவிவகாரத்துறை விஷயங்களுக்கு வந்து பிஜேபி அனுப்பி வைக்குது. அதே மாதிரி இப்போ மாணிக்கம் தாக்கூர் வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக மற்ற கட்சிகள் எல்லாம் பேசினப்போ, இடதுசாரி கட்சிகள் விசிகா எல்லாரும் பேசினப்போ வந்து தோழமை கட்சிகள் வந்து எங்கள் உட்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இப்போ இந்த அம்மா வந்து காங்கிரஸ் கட்சி அழிவு பாதை நோக்கி போகிறது அப்படின்னு இந்த அம்மா ட்விட்டரில் இந்த அம்மா சொல்லும்போது என்னன்னு விசாரித்தா உள்ளூரில் ஒரு காங்கிரஸ்காரனோட தகராறாம். உடனே காங்கிரஸ் அழிவு பாதைக்கு செல்கிறதுன்னு இந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இந்த அம்மாலாம் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கம். இந்த அம்மா சுதா, மயிலாடுதுறை சுதா, இது அப்புறம் நம்ம திருவள்ளூரில் இருக்கார் சசிகாந்த், சவுக்கு சங்கர் மச்சான் சசிகாந்த் செந்தில், இவங்கெல்லாம் வந்து இன்னொருத்தர் கார்த்திக் சிதம்பரத்தோட புள்ள அவர். இவங்க எல்லாமே வந்து காங்கிரஸ்னாலே தொகுறு பம்புற மாதிரி பேசுவாங்க போல இருக்கு. அந்த காலத்தில் காங்கிரஸில் வந்து ஆர்எஸ்எஸ்காரன் தான், தீவிரவாதின்னு தான், நக்சலைட்டுன்னு தான், எல்லாரும் காங்கிரஸில் தான் இருந்தாங்க. எல்லா தலைவர்களையும் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே காங்கிரஸில் காங்கிரஸ் சோஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு குரூப்பில் இருந்து தான் வந்திருப்பாங்க. பல தலைவர்கள் ஐஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்லேருந்து எல்லாருமே, ஏகே கோபாலன்லேருந்து எல்லாருமே அப்படி தான் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி காங்கிரஸில் எவன் வேணா எதை வேணா பேசலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கான ஒரு விஷயந்தான் இங்கே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. கேட்டால் காங்கிரஸில் கருத்து சுதந்திரம் இருக்குது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு திமுக சொல்லவே இல்லை. அதை பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயை வச்சு நாங்கள் வந்து கேரளாலேயும் பாண்டிச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் 3 மாநிலத்திலையும் நாங்கள் வந்து கிளாக் பண்ணுவோம். எலெக்ஷன் நடக்கிறதே அஸ்ஸாமு, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, இத்தனை மாநிலங்களில் தான் நடக்குது. அதனால் நாங்கள் வந்து விஜயை வச்சு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டீம் சொல்லுது. ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிலேருந்து எந்த இதுவுமே வரல. இது என்னையா கட்சியா இல்லை கருவாட்டு கடையான்னு தெரில. காங்கிரஸ் அந்த அளவுக்கு இருக்குது. இவங்களுக்கு உண்மையிலே ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. நான்லாம் சென்னையில் பார்த்த வரைக்கும் காங்கிரஸ் ஒன்றும் பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை. காங்கிரஸ் எங்கே ஸ்ட்ரென்த்தாக தெரியும்னா உங்களுக்கு கன்னியாகுமரியில் தான் காங்கிரஸ் வந்து
கொஞ்சமாவது ஸ்ட்ரென்த்தாக தெரியும். அதுலேயும் விஜயதரணி வந்து அங்கேருந்து வெளியேறி பிஜேபி பக்கம் போயிடுச்சு. ரைட்டா? கொஞ்சம் அந்த கிம்பி விஜய் வசந்த் அது எம்பிக்கள்லாம் அங்கே இருப்பாங்க, எம்எல்ஏக்கள்லாம் அங்கேருந்து ஜெயிச்சிருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ் ஒன்று, இன்னொருத்தர், இவங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இவ்வளோதான் வந்து காங்கிரஸ். இந்த காங்கிரஸுக்கு இந்த பில்டப்பு ஒரே ஒரு மாவட்டத்தில் கொஞ்சமாக இருக்கிற இந்த காங்கிரஸ் அவ்வளோ பெரிய பில்டப்பு, அவ்வளோ பெரிய திருவள்ளூர்லலாம் காங்கிரஸே கிடையாது. சசிகாந்த் செந்தில்லாம் ஜெயிச்சது திமுக ஆதரவில் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அவங்களோட பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே. நம்ம ஜோதிமணி ஜெயிச்சது செந்தில் பாலாஜிலனா ஜெயிச்சே இருக்க முடியாது. சுதா ஜெயிச்சது திமுக முழுக்க முழுக்க செலவு பண்ணி ஜெயிக்க வச்சது சுதாவை மயிலாடுதுறையில். அந்த மாதிரி இந்தியாவிலேயே 10 காங்கிரஸ் எம்பிக்கள் கொடுத்த ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு. கேரளா கூட 9 தான் கொடுத்தது, தமிழ்நாடு தான் 10 கொடுத்தது. இவ்வளவும் பண்ணி கொடுத்துட்டோம். இவங்க வந்து இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு நடக்கிறது, இஷ்டத்துக்கு பண்ணுறது. ஒன்றுமே இல்லாத மாமியார் இஷ்டத்துக்கு ஆடுவாளாம், அந்த மாதிரி கதையாக இருக்குது இவங்களுடைய கதை. எந்த பேக்ரவுண்டும் கிடையாது மாமியாருக்கு, பிள்ளைய விட்டா எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனால் மருமகளை பயங்கரமாக கொடுமை பண்ணுவாளாம். அந்த மாதிரி கதையாக இஷ்டத்துக்கு தொட்டா குத்தம், நீண்டா குத்தம். உள்ளூரில் ஒரு கட்சி பிரமுகரோட தகராறுனா ஜோதிமணி வந்து காங்கிரஸ் அழிவு பாதைக்கு போகிறதுன்னு சொல்லாமா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழிவு பாதைக்கு போகிறதுன்னு சொல்லாமா? இந்தியாவிலேயே உருப்படியாக கொஞ்சமாவது இருக்கிறது திமுக தயவில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது கூட கெடுக்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்கன்னா இவங்களெல்லாம் போய் எங்கே சொல்கிறது, எங்கே வைக்கிறது அப்படின்னு தான் தெரியல. பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.